வெளிச்சுடர் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுடருக்கு கேப்டன் தான் தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே தெரியணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுடர் காணாம போனதுனால வெற்றி அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. இப்ப சுடர் திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா, அவங்க முகத்துல ஒரு சோகம் தெரிஞ்சதுனால இங்க வெற்றிக்கு ஒரே வருத்தமா இருக்குது. சுடர் ஏன் சோகமா இருந்தா? எதுக்காக வீட்ட விட்டு காணாம போனா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சுடர பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க வெற்றிக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு தான் பொண்ணு தான் சுடர்ன்னு தெரியாமலேயும், சுடர் மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. இங்க வெற்றி எப்படியாவது சுடர பார்க்கணும்னு சொல்லிட்டு, இங்க சுடர் வீட்டுக்கு வர்றாங்க. இங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நிலாச்சோறு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் வெளியில உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, கூட்டாஞ்சோறு எல்லாத்துக்கும் அந்த சண்முகத்தோட ஒய்ஃப் வந்து ஊத்தி விடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு நல்லா டான்ஸும் அந்த பிள்ளைங்கலாம் ஆடிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சண்முகத்தோட ஒய்ஃப் அபி கிட்ட சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிடு அபி. நான் உன்ன இப்படிலாம் தப்பா பேசியிருக்க கூடாது. அந்நேரம் எனக்கு தெரியல. இந்த வார்த்தை வந்து அவ்வளவு பெருசா. ஆனா அப்புறம் யோசிக்கும்போது தான் அவ்வளோ பெரிய வார்த்தைய உன்ன பேசிட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அபி. என்ன மன்னிச்சிடு." அப்படி சொல்லிட்டு அபியோட அண்ணி சொன்னதும், "எதுக்காக அண்ணி மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க? அத நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்க இனிமேலும் இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம் அண்ணி." அப்படிங்கிறாங்க. உடனேவும் இங்க சண்முகம் இருந்துகிட்டு அபியும் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப பாசமா பேசுறது, பழகுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க சுடர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத வெற்றி அந்த கேட்டு பக்கம் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாளே! சந்தோஷமா இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்போது, இங்க வெற்றிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா, ரொம்ப சோகமா அந்த ஆட்டோல போறத இந்த வெற்றி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, "என்னாச்சோ? ஏதாச்சோ?" அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. வெற்றி சுடர் ரொம்ப வருத்தமா இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். இப்ப சுடர் முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. "பார்த்துட்டியா? உன் முகத்துலயும் அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப கிளம்புவோமா?" அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க வெற்றிக்கிட்ட. உடனேவும் வெற்றி இருந்துட்டு, "ஆமாடா, சுடர் முகத்துல ஒரு வாட்டம் இருந்தா என்னால தாங்க முடியலடா. ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குது." அப்படின்னு விட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிட்டுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. மகேஷ் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப வெற்றி இருந்துட்டு, "இன்னும் மகேஷ் ஸ்கூல் கிளம்பலையா? வேகமா கிளம்பு. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இங்க வெற்றிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன அங்கிள், இன்னைக்கு என்ன என்னைய ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரொம்ப அவசரப்படுத்துறீங்க?" அப்படின்னு கேட்டதும், "இல்லடா மகேஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதுக்காக தான் சொல்றேன்." அப்படின்ட்டு சொன்னதும், இங்க கருணா இருந்துகிட்டு, மகேஷ நானும் ஸ்கூலுக்கு போய் விட்டுறேன்." அப்படிங்கிறாங்க. "ஒரு வேலையா நான் வெளியில போறேன்னு" சொன்னதும், "இல்ல நானே மகேஷ ஸ்கூலுக்கு போய் விட்டுறேன் கருணா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ட்டு வெற்றி வந்து மகேஷ கூப்பிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஸ்கூல்ல இறங்குனதும், இங்க சுடர் நின்னு பேசுறத பார்த்துட்டு, உடனேவும் வெற்றிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுடர் முகத்துல சந்தோஷத்த பார்த்துட்டு, உடனேவும் மகேஷ் கிட்ட சுடர் பேசுறாங்க. "எதுக்காக சுடர் திடீர்னு வீட்ட விட்டு போயிட்ட? ஏன் சுடர் இப்படியெல்லாம் பண்ண? தருண் பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க. உடனே சுடர் இருந்துகிட்டு, "சாரி மகேஷ், தருண் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி அழுவான்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன செய்ய? அப்படி ஒரு நேரம் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு இங்க சுடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது மட்டுமா, இன்னொரு ஆளும் நீ காணாம போனத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷ் கேட்டதும், உடனே "யாரு? யாரு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. "வேற யாரு? வெற்றி தான். வெற்றி அங்கிள் நீ காணாம போனதும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு, "எதுக்காக சுடர் வீட்ட விட்டு சொல்லாம கொள்ளாம போவ? இப்படியெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது." அப்படின்னு வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அதுவும் இல்லாம, "நீயா தனியா வீட்ட விட்டு காணாம போயிடுவியா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல. வீட்ல அம்முக்கும், அத்தைக்கும் சண்டை ஆயிடுச்சு. அத்தை அம்முவ ரொம்ப திட்டிட்டாங்க. அத தாங்க முடியாம அம்மு என்னையும் கூப்பிட்டு வீட்ட விட்டு கிளம்பி போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனேவும், "அம்முவா? யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி கேட்குறாங்க. "என் ஃப்ரெண்டு தான் அம்மு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த குழந்தை சொன்னதும், "உன் ஃப்ரெண்ட நான் பார்க்கவே இல்லையே. அவங்கள திட்டினதும் நீயும் வீட்ட விட்டு கிளம்பி போயிடுவியா? அந்த மாதிரியே." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி கேட்டதும், "ஆமா கேப்டன். உங்கள மாதிரியே தான் அம்மு என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவங்கள வீட்ல திட்டினா என்னால தாங்க முடியல. அதனால அம்முவுக்கும் வருத்தமா இருக்கும்ல. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டோம். அடுத்து அத்தையே எங்ககிட்ட வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "உனக்கு என்ன விட அம்முவ தான் ரொம்ப பிடிக்குமா சுடர்?" அப்படின்ட்டு இங்க கேப்டன் கேட்குறாங்க. உடனே சுடர் இருந்துட்டு, "ஆமா, அம்முவ பார்த்தா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நாங்க பார்க்ல விளையாட வருவோம். நான் அம்முவையும் கூட்டு வரேன். அம்முவோட நீங்களும் கண்டிப்பா அ நீங்களும் மகேஷோட வரணும். நம்ம எல்லாரும் பார்க்ல ஜாலியா விளையாண்ட்டு, அப்ப அம்முவ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுடர் சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி. நாளைக்கு கண்டிப்பா நான் உங்க அம்முவ மீட் பண்றேன்." அப்படின்ட்டு வெற்றி சொல்றாங்க. "ஆனா நீ இனிமேலு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடக்கூடாது. நீ அன்னைக்கு உன்கிட்ட நான் பேசாம இருந்தேன்னு சொல்லிட்டு எப்படி ஃபீல் பண்ணியோ, அதே மாதிரி தான் எனக்கும் நீ வந்து என்கிட்ட பேசாம இருக்கிறது அவ்வளோ வருத்தமா இருக்குது." அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இங்க வெற்றி சொல்றாங்க. உடனேவும் சுடர் இருந்துகிட்டு, அப்படியா கேப்டன், இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் கேப்டன்" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி, நாளைக்கு கண்டிப்பா நீங்க பார்க்குக்கு வந்துரணும். அங்க நான் கண்டிப்பா அம்மாவ கூட்டு வரேன். நீங்க அம்மாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும், "சரி, நான் கண்டிப்பா வரேன்னு" சொல்லிட்டு எங்க வெற்றியும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சிருது. சாயந்தரம் மகேஷ கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப மகேஷ் கிட்ட வெற்றி கேட்குறாங்க, "அ நாளைக்கு பார்க்குக்கு அந்த அம்முவ மட்டும் தான் கூட்டு வருவாளா சுடர்? அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் வருவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் மகேஷ் இருந்துகிட்டு, வெற்றி அங்கிள் அம்முவ மட்டும் தான் கூட்டு வருவேன்னு சொன்னா. அவங்க வீட்ல உள்ள யாரும் வரல அங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க கொ "சரி, அப்பனா நான் கண்டிப்பா வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி சொல்றாங்க. மறுநாள் பார்க்குக்கு இங்க எல்லாரும் வந்து ரெடியா கிளம்பியிருக்காங்க. எங்க அம்மு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் உங்களுக்கு கேப்டன கண்டிப்பா காமிக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்கள நீங்க மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சுடர் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனேவும் "அப்படியா கேப்டன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரும்மா. நீங்களும் பார்க்குக்கு வந்துரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வெற்றிக்காரனா பையனோட பார்க்குக்கு வர்றாங்க. இங்க அந்த குழந்தை இருந்துகிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு அபியோட சேர்ந்துட்டு. இங்க வெற்றி பார்க்குக்கு வந்ததும், "இங்க சுடர் எங்க இருக்கான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்ப சுடர் அபிகிட்ட, "அங்க பாருங்கம்மா, கேப்டன் வந்துட்டாங்க" அப்படி சொன்னதும், இங்க அபி வெற்றிய பார்த்துட்டு அதிர்ச்சியாயி நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுடர் அபியோட சேர்ந்து விளையாடுறத இங்க வெற்றி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வேகமா சுடர போய் தூக்கி வச்சுக்கிட்டு, "இவ கூடலாம் எதுக்கு சேர்ந்து விளையாடுற சுடர்? இவ ரொம்ப மோசமானவ. ஜெயில்லலாம் போயிட்டு வந்தவ. அப்படி இருக்கிறவ உன்ன ஏதாவது பண்ணிடுவா சுடர்" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ கூட சேர்ந்து விளையாடாத" அப்படின்ட்டு தூக்கி வச்சுக்கிறாங்க வெற்றி இருந்துகிட்டு. உடனேவும் அம்மு அ "எங்க அம்மு தான் இது. நான் சொன்னேன்ல என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்க தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுடர் சொல்றாங்க. உடனே வெற்றிக்கே அதிர்ச்சி ஆகுது. உடனேவும் அபி இருந்துகிட்டு, "இவன்கிட்ட நம்மளோட குழந்தைன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னா வந்து என் குழந்தைய குடுன்னு சொல்லிட்டு கேட்பான்" அப்படின்ட்டு இங்க அபியும் சுடர தான் குழந்தைன்னு காட்டிக்க வெற்றி, "இல்ல சுடர், நீ இவ கூடலாம் பழகக்கூடாது. இவ வந்து ரொம்ப மோசமானவ. வேண்டாம் சுடர்" அப்படின்ட்டு சொல்லி பார்க்குறாங்க. "இல்ல அம்மு நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு அம்மு ஏற்கனவே தெரியுமா? சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல இவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. "அவங்க ஏதோ தப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அம்மு ரொம்ப நல்லவங்க. அவங்கள பத்தி நம்பாதீங்க நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து வெற்றி கிட்ட சொல்லுது. உடனே வெற்றி இருந்துகிட்டு, "அ இவள போய் நான் பார்க்கணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இவள மீட் பண்றதுக்கா வந்தேன்" அப்படின்ட்டு வெற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "இங்க பாருங்க கேப்டன், அம்மு ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், உடனே "மகேஷ், நீங்கலாம் விளையாட வேண்டாம்டா. இவ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எதுக்காக அங்கிள்? அது அம்மு ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னா. அப்படி இருக்கும்போது ஏன் அங்கிள் விளையாடக்கூடாதுன்னு சொல்றீங்க?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "இல்லடா, வேண்டாம்டா. அவங்க கூட விளையாடுறது உனக்கு நல்லது கிடையாது. வா நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெற்றி மகேஷ கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனேவும் கேப்டன் கேப்டன்னு சுடர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "இல்ல சுடர், உன்ன நான் நாளைக்கு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.